என்னங்க தேர்தல் வருவதற்கு இன்னும் பல மாதங்கள் இருக்குது. அதுக்குள்ளேயும் நீங்கள் தேர்தல் வேலைகளை துவங்கிட்டீங்க என்ற கேள்வி கேட்கும் அளவிற்கு நாம் தமிழர் கட்சியைச் சார்ந்த வேட்பாளர்கள் அனைவரும் மக்களை தொடர்ச்சியாக சந்திக்க துவங்கிவிட்டார்கள். தற்பொழுது இது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது. வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தமிழே குரல் வணக்கங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மிகப்பெரிய அளவிற்கு தேர்தல் நெருங்க கூட்டணிகளுக்கு சென்று கொண்டிருப்பார்கள், அல்லது கூட்டணி கட்சிகளை எப்படியாவது தன்வயப்படுத்தி அதற்கு 2 சீட்டு 3 சீட்டை கொடுத்து தன்வயப்படுத்த வேண்டும் என்ற முன்முனைப்பை காட்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் சற்றும் வித்தியாசமாக நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இதுவரை நடந்த எல்லா தேர்தல்களிலும் தனித்து நின்ற நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் மக்களை இப்பொழுதே சந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். சந்தித்து விவசாயிக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் என்று ஏழை எளிய மக்களுக்கும் விவசாய மக்களுக்கும் சென்று தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கான கட்சியாகவும் மக்களுக்கான ஆட்சியாகவும் நாம் தமிழர் கட்சியும் எதிர்காலத்தில் நாம் தமிழர் ஆட்சியும் இருக்கும் என்பதற்கு இதுவே மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. எந்தவிதமான பொருளுக்கும் ஆசைப்படாமல் தொடர்ச்சியாக மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற சொற்றொடர்களுக்கு இணையாக அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருந்து வருகின்றது. நிச்சயமாக மக்களால் தொடர்ச்சியாக விரும்பக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருப்பதால் தான் 8% வாக்குகளுக்கு மேல் 36 லட்சம் வாக்குகளுக்கு மேல் அவர்களால் பெற முடிந்தது. அதன் அடிப்படை எதுவென்றால் இதுபோன்று தொடர்ச்சியான வேட்பாளர்கள் தங்களுடைய வாக்குகளை மக்களிடத்திற்கு சென்று ஒவ்வொரு வருடம் தனித்தனியாக சென்று உங்களுடைய வாக்குகளை எங்களுக்கு தாருங்கள், நிச்சயமாக மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கான மாபெரும் மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி காட்டுகிறோம் என்று அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று மக்களும் 36 லட்சம் வாக்குகளை கொடுத்திருக்கின்றார்கள் என்று கூற வேண்டும். நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எல்லா கட்சிகளுக்கும் மேலாக முன்னாடி ஓடக்கூடிய ஒரு கட்சியாக, அதாவது ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறக்கூடிய கட்சியாக, முன்னோக்கி ஓடக்கூடிய கட்சியாக இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் முன்னோடி கட்சியாகவும் இருக்கின்றது. காசு பணம் கொடுக்காமல் வாக்குகளை வாங்குவதற்கான கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றது. மேலும் வாக்குகளுக்கு காசு கொடுக்கும் நபர்களை தேடி கண்டறிந்து அவர்களை மிகப்பெரிய அளவிற்கு அம்பலப்படுத்துவதும் நாம் தமிழர் கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய வேலை என்றும் அவர்கள் கடந்த தேர்தலில் காட்டியிருக்கின்றார்கள். அதுபோன்று இந்த தேர்தலிலும் மிகப்பெரிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகின்றது. அதை நாம் பார்க்கத்தான் போகின்றோம். மேலும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியான மக்கள் சேவையில் இருப்பதால் மக்களிடம் சென்று நேரடியாக உங்களுடைய வாக்குகளை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கும் பொழுது மக்கள் புன்னகை பூத்து கொண்டு நிச்சயமாக உண்மையான மக்களான நீங்கள் வாக்கு கேட்டு வந்திருக்கின்றீர்கள், நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய வாக்குகளை தவறாது தந்துவிடுகிறோம் என்று உறுதியும் அளிக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் மனதில் எந்த விதமான கள்ளகபடமும் இல்லாமல் நேரடியாக மக்களிடத்தை சந்தித்து மக்களுக்காக பிரச்சனைகளை தீர்த்து வைத்து மக்களுக்காக பிரச்சனைகளை துணை நின்று நாம் தமிழர் கட்சி மக்களிடமே சென்று தங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்பது இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை விட 2 மடங்கு அதிகமாகவே எடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மீண்டும் மக்களிடத்தில் மாபெரும் வெற்றியை நாம் தமிழர் கட்சி பெறதான் போகின்றது. இன்னும் பல தகவல்களுடன் உங்களை நோக்கி தமிழே குரல் வரும். நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.